வணக்கம் நண்பர்களே. வேப்ப மரத்து இலைகளை வச்சு நம்ம தோட்டத்து செடிகளுக்கு மூடாக அமைக்க முடியும் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அதே வேப்ப மரத்துலேருந்து உதிரக்கூடிய பூக்களை பயன்படுத்தி நம்ம மூடாக அமைக்க முடியும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இந்த பதிவில் வேப்ப மரத்துலேருந்து உதிரக்கூடிய பூக்களை பயன்படுத்தி எப்படி செடிகளுக்கு மூடாக அமைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரே ஒரு வேப்ப மரம் இருந்தால் மட்டும் போதும். அந்த வேப்ப மரத்துலேருந்து மனிதனுக்கு எண்ணற்ற நன்மைகள் இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இயற்கை விவசாயத்திலையும் பெரும் பங்கு வகிக்குது இந்த வேப்ப மரம். கோடை காலத்தில் இந்த வேப்ப மரத்துலேருந்து உதிரக்கூடிய இலைகளை சேகரித்து நம்ம தோட்டத்து செடிகளுக்கு நமக்கு மூடாக அமைச்சு விடலாம். அதுவே பூக்கள் பூத்து காய்கள் காய்ச்சதுக்கப்புறமா அந்த வேப்பங்கொட்டைகளை சேகரித்து நம்ம வேப்பங்கொட்டை கரைசல் தயாரிக்கலாம். இந்த வேப்பங்கொட்டை கரைசலத்தை பயன்படுத்தி நம்ம தோட்டத்து செடிகளுக்கு பூச்சி வெறியாக பயன்படுத்தலாம். அதுக்கப்புறமா அந்த வேப்பங்கொட்டையிலேருந்து நம்ம வேப்பெண்ணெய் எடுத்ததுக்கப்புறமா அந்த வேப்பம் புண்ணாக்க நம்ம தோட்டத்து செடிகள் நடவு பண்ணும்போது செடிகளுக்கு வேர்ப்புழு தாக்குதல் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். இந்த மாதிரி வேப்ப மரத்துலேருந்து நமக்கு ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. இருந்தாலுமே இந்த வேப்ப மரத்துலேருந்து உதிரக்கூடிய பூக்களை சேகரித்து நம்ம தோட்ட செடிகளுக்கு நம்ம மூடாக அமைச்சு விடலாம். இது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வேப்ப மரம். அந்த வேப்ப மரத்துலேருந்து உதிரக்கூடிய பூக்கள் இலைகள் எல்லாமே எங்கள் வீட்டு மாடியில் தான் வந்து விழுகும். அந்த வேப்ப இலைகளை சேகரித்து நம்ம தோட்ட செடிகளுக்கு மூடாக்கு போட்டிருக்கோம். அதை பற்றி நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம். நம்ம சேனலில் பார்த்துருக்க நண்பர்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதுவே இப்போ அந்த வேப்ப மரத்தில் நிறைய பூக்கள் எடுத்திருக்கு. அந்த பூக்கள் எல்லாமே காய்களாக மாறிடாது. நிறைய பூக்கள் காற்றுக்கு கீழே உதிரும். அந்த பூக்களுமே நம்ம வீட்டு மாடியில் தான் வந்து நிறைய விழுந்து கிடக்குது. இந்த பூக்கள் எல்லாத்தையுமே சேகரித்து நம்ம தோட்ட செடிகளுக்கு மூடாக அமைக்க முடியும்னு எனக்கு தோணுச்சு. சரி, அதை பற்றி ஒரு பதிவு போட்டலாம் அப்படிங்கிறக்காக தான் போட்டிருக்கேன். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, நம்ம வேப்ப மரத்து இலைகளை சேகரித்து நம்ம மூடாக அமைக்கும் போது அந்த வேப்ப இலைகள் மக்களுக்கு நம்ம கொஞ்சம் நாள் எடுத்துக்கும். ஆனால் அந்த வேப்பம்பூ அதை விட அளவில் சிறியதாகவும் ரொம்ப மெல்லிசாக மக்கிற தன்மை அதிகமாக இருக்கனால நமக்கு சீக்கிரமாக மக்கிரும். இந்த வேப்பம்பூ எங்கள் வீட்டு மாடியில் நிறைய பூக்கள் கொட்டி கிடக்குது. ஒரு 2 நாளைக்கு விழுகிற பூக்கள் நம்ம சேகரித்தா அப்படின்னா நமக்கு ஒரு சாக்கு பூக்கள் வந்துடுது. இதுவே அது பெரிய வேப்ப மரம் அப்படிங்கிறனால இவ்வளோ பூக்கள் நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வேப்ப மரத்தோட ஒரு பக்கத்து கிளைகள் மட்டும்தான் நம்ம வீட்டு மாடி மேலே இருக்குது. இதுவே அந்த வேப்ப மரத்து முழுவதுமே எவ்வளோ பூக்கள் இருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்கள். இந்த வேப்பம்பூக்களை நம்ம கூட்டி அள்ளும்போது நமக்கு நல்ல வேப்ப மரத்தோட வாசனை நல்லா அடிக்குது. அந்த வேப்பம்பூக்குன்னு ஒரு தனி நறுமணம் இருக்குது. அந்த நறுமணத்தை நம்ம பூக்கள் இது மாதிரி காஞ்ச பூக்கள் வந்து நல்லா உணர முடியுது. பூக்கள் எல்லாத்தையுமே கூட்டி ஒரு இடத்துல சேர்த்தாச்சு. இந்த பூக்கள் எல்லாத்தையுமே அள்ளி போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் சேகரித்த பூக்கள் மட்டுமே ஒரு சாக்கு நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2 சாக்கு பூக்கள் நம்ம சேகரித்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி வேப்ப மரத்து இலைகள் மட்டும் இல்லாமல் வேப்ப மரத்துலேருந்து உதிரக்கூடிய பூக்களையும் சேகரித்து நம்ம தோட்டத்து செடிகளுக்கு மூடாக அமைக்க முடியும் அப்படிங்கிறக்காக அந்த பதிவு. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி சேகரித்த பூக்கள் ஒரு அரசாக்கு பூக்கள் இருந்துச்சு. இந்த இப்போ நீங்கள் பார்த்துருக்க பூக்கள் வந்து 2 நாளைக்கு முன்னாடி சேகரித்து வச்சுருக்க பூக்கள் பாருங்கள், கையில் அள்ளும்போதே அப்படியே நமக்கு ஒரு அந்த பருத்தி பஞ்சு அள்ளுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கிது. பூக்கள் அவ்வளோ மென்மையாக இருக்குது நமக்கு. அதனால தான் அந்த பூக்கள் நமக்கு சீக்கிரமாக மக்கும்போது நமக்கு தோட்டத்து மண்ணுக்கு உரமாகவும் மாறிடுது நமக்கு. நம்ம இப்போ சேகரித்த பூக்கள், அதாவது மரத்துலேருந்து உதிர்ந்த பூக்கள் மட்டும் தான் சேகரித்து வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மரத்தில் இன்னும் ஏகப்பட்ட பூக்கள் இருக்குது. மரத்தில் பூக்கக்கூடிய பூக்கள் எல்லாமே பிஞ்சுகள் பிடிச்சிது அப்படின்னா மரம் தாங்காது. அந்தளவுக்கு நிறைய பூக்கள் எடுத்திருக்கு. உங்களுக்கு காட்டுற பாருங்கள், ஒரு கிளையில் மட்டும் நம்ம அந்த கிளையை கட் பண்ணி விட்ட கிளையில் எவ்வளோ பூக்கள் எடுத்திருக்குன்னு பாருங்கள். இந்த கிளை வந்து நம்ம வீட்டு மாடிக்கு கொஞ்சம் இடையராக இருக்குது அப்படின்னு நம்ம கட் பண்ணி வெட்டி விட்டோம். அதனால் அந்த கிளையிலேருந்து மட்டும் நிறைய பூக்கள் எடுத்திருக்கு நமக்கு. இலையுதிர் காலத்தில் வேப்ப மரத்திலிருந்து உதிரக்கூடிய இலைகளை சேகரித்து மூடாக அமைச்சோம். அதுவே அந்த இலைகள் எல்லாமே கொட்டி புதிய தளிர்கள் வந்து பூக்கள் எடுக்கும்போது அந்த பூக்கள் உதிரத்தை சேகரித்து மூடாக அமைச்சிட்ருக்கோம். அடுத்ததாக இந்த வேப்ப மரத்திலிருந்து காய்கள் காய்ச்சி அந்த காய்கள் பழங்களாக மாறி கீழே விழுகும். அந்த காய்களை எடுத்து நம்ம தோட்டத்து செடிகளுக்கு பயன்படுத்துவோம். இந்த மாதிரி வேப்ப மரத்தில் நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. மேலும் இது போன்ற இயற்கை சார்ந்த வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் பற்றிய தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே வீட்டு தோட்டம் வச்சுருக்கவங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க.